அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கொராப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான ஒரு நல்லதொரு செய்தி நேற்றைய தினம் 15 அக்டோபர் 2025 அன்று இராணுவ அமைச்சகத்திலிருந்து வெளிவந்துள்ளது. அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு கிடைத்து வந்த ஒரு சில நிதி உதவிகள் என்பது 100% அதிகரிப்பு என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளிவந்துள்ளது. இராணுவ அமைச்சர் அவர்களின் ஒப்புதல் கிடைத்துவிட்டது என்பதுதான். முக்கியமாக ஃபர்ஸ்ட் பெனோரி கிராண்ட், அதாவது இராணுவத்தில் பணிபுரியும் போது ஏதாவது ஒரு காரணத்தினால் ஓய்வூதியமின்றி இராணுவத்தை விட்டு வெளிவந்த பின்பு 65 வயதுக்கு மேலாகியும் வறுமைக்கு கீழ் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஒரு நிதியுதவி என்பது கிடைத்து வந்தது, 4000 rupees. இப்பொழுது அது 8000 என்ற ஒரு அறிவிப்பு. அதேபோல் கேஎஸ்பி கல்வி நிதி உதவி, அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களுடைய சீரார்களுக்கு முதல் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரை, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு அண்டர் கிராஜுவேட் வரை 1000 ரூபாய் என்பது மாதத்திற்கு வழங்கப்பட்டு வந்தது. அது 2000 ரூபாய் என்ற ஒரு அறிவிப்பு. மூன்றாவதாக மகள்களின் திருமண நிதி உதவி என்பது 50,000, அது 1,00,000 என்ற ஒரு அறிவிப்பு. இந்த நல்லதொரு அறிவிப்பு சங்கங்களின் பங்கு என்பது உள்ளது. சங்கங்களின் சார்பாகவும் இந்த நிதிகள் உதவிகளுடைய அதிகரிப்புக்கு அவர்கள் தரப்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பின் முழு விவரம் மற்றும் சங்கங்களின் கோரிக்கை எப்படி வைக்கப்பட்டது என்பது பற்றியும் விரிவாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான நிதியுதவி 100% அதிகரிப்பிற்கான இராணுவ மந்திரி அவர்கள் ஒப்புதல். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, டெல்லி, 15 அக்டோபர் 2025 என்ற ஒரு நற்செய்தி. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ரக்ஷா மந்திரி அப்ரூவ்ஸ் 100% இன்க்ரீஸ் இன் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸ்-சர்வீஸ்மேன் அண்ட் தேர் டிபெண்டன்ட்ஸ். இதுதான் பிஐபி, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவினுடைய அந்த அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட். இதில் பெனோரி கிராண்ட் முன்னாள் முப்படை வீரர்கள் சர்வீஸில் இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால இராணுவத்தை விட்டு வெளிவந்த பின்பு வறுமையில் வாழ்ந்து வந்தால் அவர்களுக்கு அவர்கள் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு 4,000 rupees என்ற நிதி உதவி கிடைத்து வந்தது. ஆனால் வயது 65 வயதிற்கு மேற்பட்டு. ஆனால் இப்பொழுது அந்த தொகையானது 8,000 என்பது ஆகியுள்ளதற்கான அறிவிப்பு. அதாவது இப்பொழுதும் அந்த 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வறுமையில் வாழ்ந்து வந்தால் அவர்கள் எந்தவித நிதி வருமானம் இல்லாமல் எந்தவித ஓய்வூதியம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் விண்ணப்பித்து இந்த நிதி உதவியை பெறலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் கிராண்ட்ஸ், முதல் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரை, அதாவது முன்னாள் முப்படை வீரர் சீரார்களுக்கு 1000 ரூபாய் என்பது கிடைத்து வந்தது. இப்பொழுது 2000 ரூபாய் என்ற அதிகரிப்பு அறிவிப்பு. மேரேஜ் கிராண்ட் மகள்களுக்கான திருமண நிதி உதவி 50,000 ரூபாய் கிடைத்து வருகின்றது. அதனுடைய அறிவிப்பு, அதாவது இன்க்ரீஸ் ஆனதற்குடைய அதிகமாகிக் கொண்ட தொகை 1,00,000, 50,000 1,00,000, 50,000 to 1,00,000. இது 2 மகள்களுக்கு கிடைத்து வந்தது அவர்களுடைய திருமணத்திற்கு. இப்பொழுது 1,00,000 என்ற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்புங்கிறது இதில் கிளியர் ஆகியிருக்காங்க. த ரிவைஸ் ரேட் டேக்ஸ் எஃபெக்ட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃப்ரம் 1 நவம்பர் 2025. அதாவது அப்ளிகேஷன் 1 நவம்பர் 2025 சப்மிட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த அதிகரிப்பு செய்துள்ள அறிவிப்பு தொகை என்பது கிடைக்கும் என்று இதுக்குள்ளே எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதில் உண்மையான முழு விவரம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸிலிருந்து இனிமேல் வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஆர்டர், அந்த லெட்டரில் என்ன தெரிவிக்கிறாங்களோ அதன்படி நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கும். அதில் தான் விரிவான நல்லபடியாக அதில் இருக்கும் என்ன இதனுடைய முழு விவரம் என்பது. இதை பற்றி இந்த கோரிக்கை என்பது இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களுக்கு கிடைக்கும் அந்த கல்வி நிதி ரொம்ப குறைவு, அதை அதிகரிப்பு செய்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் முன்னாள் இராணுவத்தினர் முன்னேற்ற நல சங்கம் அருப்புக்கோட்டையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த கேஎஸ்பி எஜுகேஷன் ஃபைனான்சியல் அசிஸ்டண்ட், அந்த கல்வி நிதியுதவி என்பது 2011 தான் 1000 ரூபாய் என்பது கிடைச்சி வருது, 14 ஆண்டுகளுக்கு மேலாக. அதனால் இந்த நிதி உதவி என்பது கூடுதல் செய்ய வேண்டும். இப்பொழுது தற்சமயத்தில் 2024 1 ஜனவரி 2024 50% டிஏ இன்க்ரீஸ் ஆனதோட 25% அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸினுடைய
குழந்தைகளுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து கூடுதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போல் முன்னாள் முப்படை வீரர்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த கேஎஸ்பியினுடைய கல்வி நிதியுதவி கூடுதல் செய்ய வேண்டும். 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் என்று எழுதியிருக்கிறோம். அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப், அதாவது அவங்களுக்கு கிடைத்து வந்த தொகை வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா, இவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து 3000 ரூபாயும், ஆண் குழந்தைகளுக்கு வந்து 2500 என்பது கிடைத்து வந்தது. அந்த தொகையும் நாங்கள் கூடுதல் செய்ய வேண்டும், 5000 ரூபா கிடைக்கணும் மாதம் என்ற ஒரு கோரிக்கை இந்த இதில் எழுதியிருந்தோம். இதே போல் தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக்கிலிருந்து இந்தியன் எக்ஸர்சைசஸ் லீக்குக்கு நாங்கள் பாயிண்ட் அனுப்பி, இந்தியன் எக்ஸர்சைசஸ் லீக்கினுடைய ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்தது, பாடி மீட்டிங் 20 நவம்பர் 2024. அதுலேயும் இந்த கேஎஸ்பி ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் எஜுகேஷன், சில்ட்ரன் எஜுகேஷன் 1000லிருந்து 2000 கூட்ட வேண்டும் டிஸ்கஷன் பண்ணி மேலிடத்திற்கு அனுப்ப கேட்டுக்கொண்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக்கிலிருந்து ஒரு பாயிண்ட் வந்து சென்னை, அதாவது டிபி ஏரியா, தக்ஷின் பாரத் ஏரியா ஜிஓசி அவர்களுக்கும் அனுப்பியிருந்தோம். இந்த கேஎஸ்பி ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் விடோ ஆஃப் இஎஸ்எம், அதாவது கேஸ் டேக்கன் வித் தி கேஎஸ்பி ஃபார் ரிவிஷன் ஆஃப் தி கிராண்டுங்கிறது வந்து நாங்கள் இந்த கோரிக்கை என்பதை வைத்திருந்தோம். அப்புறம் இந்த பெனூரி கிராண்ட் பற்றியும் இந்த 24 ஆகஸ்ட் 2024 விழுப்புரத்தில் தமிழ்நாடு எக்ஸர்சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் நடந்தது. அதுலேயும் பெனூரி கிராண்ட், அதாவது கிடைத்து வருகின்ற அந்த 4000 என்பது குறைவு, அது வந்து அட்லீஸ்ட் 7000 ஆக்க வேண்டும். இந்த தொகை என்பது 1 ஏப்ரல் 2017 கிடைத்து வருது. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படின்னா தான் அவங்க வாழ்வாதாரம் உயரும், அந்த அவங்க நல்லபடியாக வாழ முடியும் என்பதற்காக இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி மேலிடத்திற்கு கோரிக்கை வைத்தோம். இதுதான் எங்களுடைய முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கங்களுடைய கோரிக்கை. ஒரு இராணுவ அமைச்சமும் வந்து சங்கங்களுடைய கோரிக்கையை ஏற்று நல்லதொரு அறிவிப்பு வழங்கியமைக்கு முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் சார்பாக மிக்க நன்றி. அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் அந்த குழந்தைகளுக்கு வந்து இதில் இன்க்ரீஸ் இல்லை, அதையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். இப்போ வந்து இந்த டேட், எஃபெக்டிவ் டேட் வந்து 1 நவம்பர் 2025 அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் சொல்லியிருக்கிறாங்க. முழு விவரம் என்பது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லெட்டர், முழு விவரம் அடங்கிய லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்பது தெரிய வரும். இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.